கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமானால் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தரோட ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்படுகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் வேண்டும் என்று வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால், உங்களுக்குள்ளே அவர் வார்த்தையாய் இருப்பாரானால், உங்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றால், உங்கள் குடும்பத்தில் தேவ ஆவியானவர் இருப்பாரானால், உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட காரியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் அந்த இடத்துல விடுதலை உண்டு. உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விடுதலை உண்டு. உங்கள் வளர்ச்சியில் ஒரு விடுதலை உண்டு. உங்கள் ஆசீர்வாதத்தில் ஒரு விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால் இந்த ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தரோ ஆவியாய் இருக்கிறார். ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்பட. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை மெய்யாகவே நீங்கள் உணர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை உண்டு பண்ண வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.